தற்பொழுது சிரமதான பணி ஆரம்பம். எமது காணியில் வளர்ந்து கிடக்கும் இந்த புல்லுகளை வெளியாக்கும் செயற்திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. அதை விட மயக்க மரத்துக்கு இல்லை வாயக்களை போட்டு இடியப்பத்தை கொஞ்சம் தான் இருக்கு. 2-3 வாயில் வச்சு சாப்பிடுத்து தற்பொழுது காணி இருக்கு நிலவரத்தை பார்ப்போம். பிறகு வெளியாக்கிய பின் எவ்வாறு காணி வருகிறது என்பதை பார்க்கலாம். தற்பொழுது பாருங்கள், நமது அழகிய வீடு இவ்வாறு இருந்தது, தற்பொழுது இவ்வாறு இருக்கிறது. 150 ரூபா 150 ரூபாய்க்கு இடியப்பம் வாங்கினது காணாதன்ற நிலையில் அம்மா குழம்பி விட்டாவு. காலையில் தேங்காய்க்கு விளையாமன்னு சொல்லி சம்பல் மட்டும்தான் போட்டிருக்காங்க, சொதியும் இல்லை. அப்போ லீலாக்கா இப்படித்தான் கடையில் இப்போ வியாபாரம் நடக்குதாம். தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் 2 குலை மிஸ்ஸிங். தற்பொழுது தென்னை மரத்திலேயும் தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கிறது? பிறகு ஒரு 2-3 நாளையில் வந்து பார்த்தா எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. இருபத்தாறு பர்ச்சஸ் காணி 13 2 காணியாக. இது பெரிய வீடு, கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபா பெறுமதியான வீடு. இது கட்ட முடிப்பதற்கு அவ்வாறு தான் செலவாகும். இது நல்ல ஒரு வீடாக இருந்தது. பிறகு அது காலம் சென்று காரணத்தினால் மரங்கள் உக்கி இடிந்து விழுந்துள்ளது. கிணறு நுழம்பு பெருகாமல் நுழம்பு வலையால் மூடப்பட்டிருக்கிறது. வெளியாக்கும் திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து வீட்டை சுத்தமாக்கும் பணி ஆரம்பம். எஸ்கேபி ப்ரோ சேனலில் இங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 1 வருடத்துக்கு முன் மிக அழகியாக இருந்த வாசல்கள் தற்பொழுது புல்லு பூண்டுகள் வளர்ந்து, அப்பாவின் இழப்பின் பின் புல்லு பூண்டுகள் வளர்ந்துள்ளது. அவர் இருக்கும் காலத்திலே ஒவ்வொரு புல்லாக பார்த்து பார்த்து பிடுங்கி வளர்த்த மரங்களும்